வாங்க மக்களே, வாங்க. எங்கே இருக்கீங்க? ஒரு வீடியோ பாருங்கள் மக்களே. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை பாரு மக்களே, இது செரி பழம். இந்த பழம் வந்துட்டு இது வந்துட்டு இப்போ காய் பார்த்தீங்களா? இது காய் நண்பர்களே. இது நல்ல போல் பழுத்து கருத்து வரணும். கருத்து வந்தாலே அது பழம். இப்போ இதுவெல்லாம் பொட்டைன்னு தமிழில் மலையாளத்தில் சொன்னால் பிஞ்சு. இதெல்லாம் பிஞ்சு நண்பர்களே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு வாடு காய்க்கு. இப்போ வந்து இது பயங்கர முள் பாருங்கள். முள்ளை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இது முள் பயங்கரமாக இருக்கும். கார முள் போல் இருக்கும். பயங்கர முள் அது. அப்போ இந்த முள் இருக்கும்போது அப்போ இதை நம்ம செய்யணுண்டா இதை ரொம்ப நம்ம சூசிட்டு செய்யணும். இதை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் நண்பர்களே, இது செரி பழம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்கும். இதை நான் வந்து இது சொல்லணும்னு இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. பாருங்கள், பார்த்து இதை சொல்லுங்கள் நீங்கள். இது பயங்கரமான முள் செடியில் வளரக்கூடியது செரிப்பழம். இது காயில் வந்து வெள்ளை கலராக இருக்குது. காய் வெள்ளை கலரு. அந்த சிவப்பு கலராக இருக்கிறது அரை விளைச்சல். இதை பாருங்கள், இதை பாருங்கள், இது அரை விளைச்சல் நண்பர்களே. இது வந்து காய் பாருங்கள். பாருங்கள் காய். இந்த பக்கம் இப்படி பார்த்தா இப்படி வெள்ளை கலராக இருக்குல்ல, இப்படி வெள்ளை கலர் இருந்தால் காய். இதே இப்படி சிவந்து கிடந்தால் அரைப்பழம். அதுவே முழுசாக பார்த்தீங்களாக்க, முழுசாக இருந்துச்சுன்னா அதுக்கு நல்லா பழுக்கணும்னா கருப்பு கலர் ஆயிரும். கருப்பு கலராக இருந்தால் நண்பர்களே இதை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது செரி பழம். நீங்கள் வெளியிலையும் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. உங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும். உங்கள் பாகத்தில் கூட இருக்கலாம், உங்கள் வீட்டில் கூட இந்த பழம் இருக்கும். நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இதோடைய விவரத்தை என்னான்றது நீங்கள் தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. பாருங்கள், இது ஒரு வாடு காய்ச்சிருக்கு. இப்போ வந்து நிறைய இது கூடுதல் காய்க்கும். இப்போ வந்து காப்பு குறவு. இது இவங்க வந்து முள் வழி சைடு காரு இதுக்கெல்லாம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இது பூரா நம்ம காரு மேலே அடிக்கும் இதாகும்னு சொல்லி இந்த இதை பூரா வெட்டி விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? இதை பூரா வெட்டியிருக்காங்க. இது வெட்டாமல் இருந்தால் நல்லா காய்க்கும். நல்ல போல் இருந்தது. இப்போ இந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. ஆமாம், நான் வந்து அவர் ஐயா வீட்டுக்கு வந்திருந்தேன். வீட்டுக்கு வரும்போது இந்த இது உங்கள் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஞாபகம் வரமே சரி, இந்த வீடியோ ஒரு பதிவு உங்களுக்கு நம்ம ஒரு பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லித்தே நண்பர்களே இந்த இதை போட்டிருக்கேன். இதை பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் விடுங்க. இதை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் நண்பர்களே. இது பாருங்கள், மேலையெல்லாம் வந்து நிறையா இருக்குது நண்பர்களே. மேலே பாருங்கள், மேலே வந்து நிறையா காய்ச்சிருக்கு. காப்பு வந்து இப்போ கம்மி. இப்போ அது சீசன் இப்போ இல்லை. சீசன் ஆகும்போது இந்த செடியே மொத்தம் தெரியாது. அப்படி அந்த மாதிரி இருக்கு. பாருங்கள், அந்த தென்னை மரம். இது ஒரு தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்து பக்கத்துலேயே இருக்கிறது இருந்தது. அப்போ இது வந்து நமக்கு முதல்ல இப்போ ஏறும்போது நமக்கு இடிக்கும், நம்ம கையில் காலில் குத்தும்ன்றதுக்காக வேண்டி நம்ம இதெல்லாம் வெட்டி விட்டுருவோம் நண்பர்களே. அவங்க வந்து இவங்க வழியில் போகும்போது நமக்கு மோரில் போடு இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு முள்ளுன்றதுனால அவங்க கொஞ்சம் வெட்டி விட்டாங்க நண்பர்களே. நான் அடுத்து தலையும் அதை பாருங்கள், தளைஞ்சி வருது பாருங்கள். தளைஞ்சி வரும்போது அது நல்ல போல் காய்க்கும். இப்போ சீசன் கம்மி தான். இப்போ வந்து ஆனால் இது எப்பயுமே காய்ச்சிக்கிருக்கும். ஆனால் சீசனுக்கு அப்போ நிறைய பூக்கும், நிறையா காய் ஆகிக்கும். அப்போ இந்த மரத்தவே இந்த செடியே பார்த்தாலே நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது நண்பர்களே. ஆமாம், அதனால தான் உங்களுக்கு நானும் பார்த்தது போதாது, இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் போடுவோம். அப்போ நம்ம நண்பர்களும், நம்மளுடைய யூடியூப் சேனல் நண்பர்களும், நம்ம வாடிக்கையாளர்கள் இவங்கெல்லாம் பார்க்கட்டும்ன்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்கள் ராஜ்.
வணக்கம் நண்பர்களே. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு விட்றேன், முழுமையாக போடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஹாய் நண்பர்களே, சந்திப்போம். அடுத்து மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ராஜ், கெங்கை ராஜ் நண்பர்களே. வணக்கம், பாய்.